இது ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்துக்குள்ள இது ஒரு அழகான வீடு. வாங்க இந்த வீட்டுக்குள்ள யார் இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். அப்பா அம்மா, நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் இவ்வளவு நாள் இருந்துட்டு இருந்தேன். இனி நீங்களும் இந்த உலகத்துல இல்ல. இனிமே நான் யாருக்காக வாழுவேன்? சொந்த பந்தங்க கூட யாருமே என் கூட வரவே இல்ல. என் உருவத்தை வச்சு எல்லாருமே என்ன கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. நான் இப்படி இருக்கிறது என்னோட தப்பா? சொல்லுங்க நீங்களே. என்ன தனியா தவிக்க விட்டு நீங்க போயிட்டீங்க. இனிமே இந்த உலகத்துல எனக்காக யாரு இருப்பாங்க? இனி நான் இருக்கவே மாட்டேன். நானும் உங்க கூடயே வந்துடுறேன். என்ன மன்னிச்சிடுங்க. நம்ம இந்த கிணத்திலே விழுந்துடலாம். இனி நம்மளுக்காக யாருமே கிடையாது. குதிக்கிறதுக்கு பயமா இருக்கு. நம்ம 1 2 3 சொல்லி குதிச்சிடலாம். யார் இந்த பொண்ணு? கிணத்துக்கிட்ட நின்னு அழுவுற மாதிரில இருக்கு. ஒருவேளை சூசைடா இருக்குமோ? எதுக்கு இந்த பொண்ணு கிணத்துக்கிட்ட நின்னு அழுதுட்டு கிடக்கு? என்னன்னு போய் பாப்போம். ஏய் பொண்ணு, கொஞ்சம் நில்லு. யாரு நீங்க? எதுக்காக நீங்க என்ன வந்து தடுக்குறீங்க? ஏய் பொண்ணு, நீ என்ன லூசா? நீ எதுக்காக நீங்க நின்னுட்டு கிடக்க? ஏய் பொண்ணு, நான் உன்ன ஒண்ணும் கேட்கல. என்ன பிரச்சனை? எதுக்காக இங்க நின்னு அழுதுட்டு கிடக்குன்னு கேட்டா நீ என்கிட்ட அழுவுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்காக வந்தேன். என்ன சூசைடா? அப்போ நான் நினைச்சது சரிதான். வாமா வா. இதெல்லாம் எதனா ஒரு காதல் தோல்வியா தான் இருக்கும். வா, உங்க அப்பா அம்மா கிட்ட போய் நான் பேசி விட்டுட்டு வரேன். இனிமே இந்த முடிவெல்லாம் நீ எடுக்காத. ஏய் பொண்ணு, எதுக்காக மறுபடியும் அழுற? சரி சரி, நான் உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ பேசாத, என் கூட வா. உங்க வீட்ல இட்டுமே நான் நிறுத்திடுறேன். வா. அப்படியெல்லாம் இல்லங்க. எனக்குன்னு யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். என்னுடைய அப்பா அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதுல இருந்து எனக்குன்னு யாருமே கிடையாது. சரி, வேற யாராச்சும் வீட்டுக்குலாம் போலாம்ல? எதுக்காக நீங்க இந்த முடிவுக்கு வந்தீங்க? வேற யாராவது இருந்தா தானே போறதுக்கு. என்னோட அப்பா அம்மாவே இல்ல. அதனால என்னோட சொந்த பந்தங்களா என்ன எல்லாருமே ஒதுக்கி விட்டுட்டாங்க. அப்படியா? சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்காவது போலாம்ல? நீங்க இந்த முடிவெல்லாம் எடுத்தது ரொம்ப தப்பு. எக்காரணத்தை கொண்டு இது மாதிரிலாம் எடுக்க கூடாது. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எனக்குன்னு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இல்லையே. எல்லாருமே உருவத்தை வச்சுதான் கேலி பண்ணி சிரிக்கிறாங்களே கோசம். அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குதுன்னு யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. சரி, உங்ககிட்ட நான் ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இந்த முடிவுல பாக்கும்போது அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. யாரா இருந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன். இல்ல பரவாயில்ல, யாருமே கேட்காத என்ன நீங்க ஒருத்தவங்க வந்து கேட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? இல்ல, நினைச்சுக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் கேளுங்க. நீங்க இப்போ இருக்கிறது ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்க. நீங்க வேணா எங்க வீட்டுக்கு வாங்கல. என்னோட அம்மா தங்கச்சி இருப்பாங்க. அவங்க கூட நீங்க கொஞ்ச நாளுக்கு இருந்தீங்கன்னா உங்க மைண்ட்ல இருக்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா நீங்க எங்க போறீங்களோ போயிடலாம். இல்ல பரவாயில்ல, வேண்டாங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என் கண்ணுக்கு முன்னாலே ஒருத்தவங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அதான் உங்களை நான் கூப்பிட்டுருந்தேன். நீங்க வருவீங்கன்னு நம்பினேன். சரி, எனக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணி கூப்பிடும்போது நான் கண்டிப்பா வரேன். ஆனா நீங்க என்னன்னு போய் சொல்லுவீங்க உங்க வீட்ல? நானே 5 வருஷமா ஃபாரின்ல இருந்துட்டு இன்னைக்கு தான் வீட்டுக்கு போயிட்டு கிடக்கேன். ஓ அப்படியா? ஓகே, ஐம் சிவா. உங்க பேரு? என்னோட பேரு சுந்தரி. அது கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல? என்னோட பேரு சுந்தரி. நைஸ் நேம். உங்க பேர் ரொம்பவே நல்லா இருக்கு. சரி வா சுந்தரி, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. வீட்ல வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வா போலாம். சரி. ஆன்ட்டி, வாமா கைத்ரி, வா வா. ஆன்ட்டி என்னாச்சு? சிவா வந்துட்டானா? இல்லம்மா, நான் எப்பயோ ஃபோன் பண்ணேன். இந்நேரம் வந்துருவேன்னு சொன்னா. அதான் பாத்துட்டு கிடக்க, ஆளையே காணோம். ஓ நோ, இன்னும் வரலையா? நானே கால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி வந்துட்டேன். சரி கொஞ்ச நேரம் இரு, அவன் வந்துட்டே இருப்பான். ஓகே சரி ஆன்ட்டி. அம்மா, எனக்கு பொம்மை வேணும், வாங்கி கொடுங்கம்மா. பொம்மை வாங்கி கொடுங்க. செண்பகம், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அண்ணன் தான் ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கான்ல, உனக்கு நிறைய பொம்மை வாங்கிட்டு வருவான். அம்மா, அண்ணன் ஊர்ல இருந்து வருதா? ஐயா ஜாலி, ஐயா ஜாலி, ஐயா ஜாலி. செண்பகம், நீ இப்படி எல்லாம் ஆடக்கூடாது. நீ இருக்க பெரிய பொண்ணு ஆயிட்டு இருக்கல்ல, அப்படி ஆடக்கூடாதுன்னா இப்படி ஆடலாம்ல. ஐயா ஜாலி, ஐயா ஜாலி. செண்பகம், நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா உனக்கு சாக்லேட்டே கொடுக்க மாட்டே பாத்துக்க. ஹோச்சி பைத்தியம். அப்ப நீ எனக்கு சாக்லேட்லாம் கொடுக்க மாட்டீரா? நீ இந்த மாதிரிலாம் ஆடிட்டு கிடந்தனா உனக்கு சாக்லேட் எதுவுமே கொடுக்க மாட்டேன். நான் தான் சொன்னேன்ல, உன் அண்ணன் ஊர்ல இருந்து வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வருவான்னு. அப்படி போய் ஓரமா நில்லு. மூஞ்ச பாரா பேய். ஐயோ பூதம். ஹே லூசு, யார பார்த்து சொல்லுற பூதம்னு? நீ தான் பைத்தியம். இந்த பைத்தியம் நான் சொல்றேன். இரு எங்க அண்ணன் வரும்ல, உனக்கு எந்த சாக்லேட்டும் கொடுக்க மாட்டேன், பொம்மையும் கொடுக்க மாட்டேன். ஹே பொண்ணு, அப்படி போ. என் மேக்கப்பே கலைஞ்சிரும் நீ பக்கத்துல நின்னுனா. ஹை பஞ்சு முட்டாயி, பஞ்சு முட்டாய், பஞ்சு முட்டாய், பஞ்சு முட்டாயி. ஆன்ட்டி இங்க பாருங்க ஆன்ட்டி. ஹே சைதானே ஓடிப்போ, சைதானே ஓடிப்போ, சூரி காஞ்சி மண்டை ஓடிப்போ. செண்பகம், அவளை விடு. நீ விடுறியா? நீ என்கிட்ட உதவாங்க போறியா? போ, அந்த பக்கம் போய் ஓரமா நில்லு. மூஞ்ச பாரா முக்கோட்டு கேள்வி. என்னம்மா காயத்ரி, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? இல்ல ஆன்ட்டி, பரவாயில்ல விடுங்க.
ஆன்ட்டி சிவா வந்தாச்சு. அண்ணன் வந்தாச்சு. ஜாலி ஜாலி ஜாலி. இருங்க இருங்க, நீங்க என்ன கேள்வி கேட்டு அடிச்சீங்கல்ல, உங்களுக்கு சாக்லேட்டும் கிடையாது பொம்மையும் கிடையாது. எங்க அண்ணன் வாங்கிட்டு வரது பூரா எனக்கு தான் தெரியுமா செண்பகம். உன்னை யார் என்ன பண்ணாங்க? சரி சரி, இந்த பக்கம் வா, அண்ணன் வரால, நான் என்ன ஏதுன்னு போய் கேக்குறேன். அது எங்க அண்ணன், உங்க அண்ணன் ஒண்ணு கிடையாது. நீ போ அப்படி ஓரமா. அண்ணே செண்பகம் எப்படிமா இருக்க? அண்ணே நான் நல்லா இருக்கேனே. எனக்கு பொம்மை சாக்லேட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா செண்பகம், உனக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். சாக்லேட்டு, பொம்மைங்க, அப்புறம் விளையாடுறதுக்கு சொப்பு ஜாமான்னு நிறைய இருக்கு. எல்லாமே உனக்கு தான். ஜாலி. எனக்கு சாக்லேட்டு பொம்மை எல்லாமே நிறைய இருக்கு. அப்புறம் புது துணி கூட. நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவேன். வாப்பா சிவா வா. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்க சித்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கெல்லாம் என்னப்பா, உன் புனியத்துல நாங்க நல்லா இருக்கிறோம். ஹாய் சிவா. ஹாய் காயத்ரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீயும் இங்கதான் இருக்கியா? ஏன் சிவா, நீ வந்திருக்கான்னு கேள்விப்பட்டுட்டு இப்பதான் வந்தேன் நானு. அண்ணே இவங்க கிட்ட எல்லாம் பேசாதீங்க. எப்ப பார்த்தாலும் என்ன சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாத கெட்டவங்க, பேசாதீங்க. அவங்களெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது செண்பகம். சிவா, நம்ம செண்பகத்தை எப்படிதான் பாத்துக்கினாலும் அவ இப்படிதான் சொல்லிட்டு கிடக்கா. சரி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்கம்மா. நீங்க இந்த அளவுக்கு பாத்துக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அப்படிலாம் சொல்லாதப்பா. என்னதான் இருந்தாலும் நீங்க ரெண்டு பேருமே என்னோட பசங்க தான். சரி சரி வா, நம்ம உள்ள போயிட்டு எதுவா இருந்தாலும் பேசுவோம். அம்மா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா விஷயம்? எதுவா இருந்தாலும் சொல்லு. அம்மா, எதுவும் இல்ல. ஒருத்தவங்க என் கூட வந்திருக்காங்க. அவங்கள நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தணும். யார் சிவா? உன்னோட ஃப்ரெண்ட் யாராச்சும் வந்திருக்காங்களா? இல்ல காயத்ரி, ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. வரும்போதுதான் இவங்கள நான் மீட் பண்ணேன். அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சரிப்பா, உங்களை வர சொல்லு பாப்போம். சுந்தரி. என்ன சிவா, யார் இந்த பொண்ணு? எதுக்காக நீ கூட்டி வந்திருக்க? அம்மா, நான் தான் சொன்னேனே, இவங்களுக்கு யாருமே கிடையாது. இவங்க பேர் சுந்தரி. இவங்க நான் வர வழியில சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. அவங்கள காப்பாத்தி தான் நான் இங்க கூட்டி வந்திருக்கேன். என்ன சிவா இது? காப்பாத்திட்டு வந்தேன்னா ஒன்னு வீட்ல எடுத்துட்டு போயிட்டு விடணும். இல்லைன்னா எங்கேயாச்சும் ஹோம் இருந்தா சேர்த்து விட வேண்டியதானே. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்? என்ன காயத்ரி பேசுற? ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா நம்ம மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டு அங்கெல்லாம் விட்டோம்னா மறுபடியும் அந்த முடிவு தானே எடுப்பாங்க. சிவா, அது இல்லப்பா, யார் என்னன்னு தெரியாத நீ வீட்டுக்கு கூட்டி வந்தது, அதுதான் யோசிக்கிறதா இருக்கு. அம்மா, இந்த பொண்ணு ரொம்ப பாவமா. இவங்க அப்பா அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதை நினைச்சு இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போனா. சரி, நான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். வேற எங்கேயாச்சும் விட்டா போயிட்டு மறுபடியும் அதே மாதிரி பண்ணுவாள்னு சொல்லிட்டு நீங்களா வீட்டுல இருக்கீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் கூட்டிட்டு வந்தேன். இந்த சிவாக்கு கொஞ்சம் கூட அழிவே கிடையாது. எங்க போற பொண்ணு, எங்க இருக்கிற பொண்ணெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஆன்ட்டி ஆன்ட்டி. என்னம்மா காயத்ரி? ஆன்ட்டி, அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த பொண்ணை பாக்குறதுக்கு திருட்டு பொண்ணு மாதிரி இருக்குது. பேசாத, எங்கேயாச்சும் வெரைட்டி விடுங்க. எங்கேயாச்சும் போகட்டும். எனக்கு தான் அப்படி இருக்குது. இப்ப என்ன ஆன்ட்டி பண்றது? அந்த பொண்ணு சிவா கூட இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த பொண்ணை சேர்த்துக்கலாமா சேர்த்துக்க கூடாதான்னு. ஆன்ட்டி, ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க. சீக்கிரமா முடிவு எடுத்து ஒரு பதில சொல்லுங்க. அம்மா, இந்த பொண்ணு ரொம்பவே பாவம். அவளுக்காக யாருமே கிடையாது. அவ சூசைட் பண்ண பொண்ணை நான் தான் அவளை தடுத்து நிறுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ்மா, எனக்காக கொஞ்ச நாள் இந்த பொண்ணு இருக்கட்டும். ஏன்னா மறுபடியும் போய் ஏதாச்சும் விபரீத முடிவு எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பாவம் என்னதான் வந்து சேர்ற மாதிரி இருக்கும். இல்லப்பா சிவா, இந்த பொண்ணு யார் என்னன்னே தெரியாத எப்படி நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்துக்க முடியும்? ஏற்கனவே தங்கச்சி வேற இந்த மாதிரி இருக்கா. யாருன்னே தெரியாத பொண்ணை உள்ள விட்டா என்ன ஆகுமோ ஏதாகுமோ, அதனாலதான் கொஞ்சம் யோசிக்கேன். அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுங்கம்மா. இங்கவே இருக்கட்டும் கொஞ்ச நாள். அதுக்கப்புறமா அவ மைண்ட்லாம் ரிலாக்ஸ் ஆன உடனே அவ எப்ப போறாலும் அவ போகட்டும். சிவா, என்னால உங்களுக்கே பிரச்சனை. நான் கிளம்புறேன். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என்ன சுந்தரி, எதுக்காக முட்டாள்தனமா பேசுறீங்க? நீங்க இருக்கிற நிலைமையில உங்களுக்கு கண்டிப்பா கவுன்சிலிங் முக்கியம். உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. நீங்க எங்க போவீங்க? இல்ல சிவா, நீங்க இது வரைக்கும் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் எங்கேயாச்சும் கோவில்ல இல்ல ஹோம்ல அப்படி பார்த்து எங்கன்னா நான் இருந்துக்கிறேன். விடுப்பா சிவா, அந்த பொண்ணு தான் போறேன்னு சொல்லுது இல்ல, வீடு. அந்த பொண்ணு எங்கேயாச்சும் போய் இருக்கட்டும். இல்லம்மா, இந்த பொண்ணை நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். இந்த பொண்ணுக்கு யாருமே இல்ல. எங்கேயாச்சும் போய் எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நாம எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும், இல்ல தூங்க தான் முடியும். அந்த குற்ற உணர்ச்சியை நம்மள கொண்டுட்டே இருக்கும். ஆன்ட்டி, என்ன ஆன்ட்டி சிவா ஓவரா சப்போர்ட் பண்ணி பேசுறான் அந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணு யார் என்னன்னே தெரியாது. எங்கேயாச்சும் காப்பாத்தணுமா ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கையில குத்துட்டு போன்னு சொன்னா போயிட்டு இருக்க போது அந்த பொண்ணு வலுக்கட்டாயமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இப்போ என்ன ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டே இருக்கான். ஆன்ட்டி, அந்த பொண்ணை இந்த இடத்த விட்டு தேடுதுங்க. அவசரப்படாத காயத்ரி, இரு. நம்ம சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அந்த பொண்ணு எப்படியும் எங்க தங்கச்சினா 2 நாள்ல நம்ம பண்ற டார்ச்சர்ல அது இந்த இடத்த விட்டே ஓடி போகுது பாரு. என்னமோ ஆன்ட்டி, அந்த பொண்ணு இந்த இடத்த விட்டு போனா சரிதான். சரிப்பா சிவா, நீ தங்க வச்சுக்கிறதா தங்க வச்சுக்க. ஆனா அந்த பொண்ணால எந்த பிரச்சனையும் இங்க யாருக்கும் வரக்கூடாது. ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்காக இந்த பொண்ணை தங்க வச்சுக்கினீங்க. அண்ணா, அந்த அக்கா யாரு? செண்பகம், இந்த அக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு கெஸ்ட். அக்கா வாங்க போய் விளையாடலாம். என்கிட்ட சொப்பு ஜாமான்லாம் நிறைய இருக்கு. அண்ணன் நிறைய சாக்லேட்லாம் வாங்கி வந்திருக்கு. வாங்க, உங்களுக்கு நான் தரேன். இங்க பாத்தீங்களா சுந்தரி, செண்பகத்துக்கு உங்களை நல்லாவே பிடிச்சிருக்கு. அவ்வளவு சீக்கிரம் செண்பகம் யாரையுமே நம்ப மாட்டா. அக்கா வாங்க, ஓடி பிடிச்சு விளையாடலாம். அந்த வர செண்பகம். பாத்தீங்களாமா, செண்பகத்துக்கு சுந்தரியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் விளையாடுறதுக்கு கூட்டிட்டு ஓடிட்டா. ஆமாப்பா சிவா, வா வா. சரி வா, உள்ள வந்து குளிச்சுட்டு முத சாப்பிடு. சிவா, ஹே காயத்ரி, என்ன நீ சாரில எல்லாம் சும்மா கலக்கிற? ஏன் சிவா, உனக்கு ஷாரினா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் இன்னைக்கு ஷாரி போட்டுட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு எனக்கு? ரொம்பவே சூப்பரா இருக்கு காயத்ரி. சரி சரி வா, நம்ம உள்ள போயிட்டு பேசலாம்.
அப்பப்பா என்ன வெயில் மனுஷன் நிம்மதியா வெளியே போயிட்டு வர முடியுதா? வெயில் காலத்துல தான் வெயில் அடிக்கணும் பார்த்தா இந்த மழை காலத்துல பொல்லாத வெயிலால இருக்கு. இவள எங்க காணவே காணா. மர்மவளேன்னு கூட்ட உடனே ஒத்த வாரத்துல ஓடியாந்து நிக்கிறவ இப்ப என்ன ஆள் அடுக்கட்டே காணல. அம்மா மகாராணி மர்மவளே. என்னத்த கூப்பிட்டீங்களா? ஆமாமா மகாராணி மர்மவளே, அந்த ஃபேனை கொஞ்சம் போடு. என்னத்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? ஃபேனை போடுனா போட்டு போறேன், அதுக்கே மகாராணி கிகாராணி எல்லாம் இழுக்கிறீங்க. அம்மா என்னால பேசி உங்ககிட்ட மீள முடியாது, அந்த ஃபேனை கொஞ்சம் போடு. இந்த மாமியா கேள்விக்கு கிறுக்கு புடிச்சு போச்சு. எதுக்கு ஃபேன் எடுத்து போடுன்றாங்க? இந்த ஃபேனை கண்டிப்பா போட்டே ஆகணுமா? அம்மா உன்னை ஃபேனை தானே போட வர சொன்னேன், உன்னால முடிஞ்சா போட்டுட்டு போ, இல்லைன்னா தயவு செஞ்சு கிளம்பு, நானே போட்டுக்கிறேன். இந்த ஃபேனை போட்டா வலிக்கும், அதான் யோசிக்கிறேன். ஓஹோ, எட்டி அந்த ஃபேனை போறதுக்கு உனக்கு வலிக்குதோ? எல்லாம் அவனை சொல்லணும், உன்னை சொல்லி என்ன பண்ண? சிரிக்க கோபப்படாதீங்க, நானே போட்டுறேன். ஐயோ அம்மா, ஃபேனை மண்டியில போட்டுட்டாலே. டே சின்னத்தோர எந்திரிங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, வாய வேற பொழந்துட்டு கிடக்காங்களே. ஐயோ எம்மா உனக்கு என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? அடே நான் பெத்த மக்கா, இவளை எங்கடா புடிச்சிட்டு வந்த? எனக்கு கொன்னுடுவாடா, எனக்கு கொன்னுடுவா. என்னம்மா ஆச்சு? என்னன்னு சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு முத சொல்லுங்க. ஏ மக்கா, இந்த வீட்ல ஒரு நிமிஷம் இருந்தா என் உயிருக்கு ஆபத்துடா, என் உயிருக்கு ஆபத்து. என்னால இருக்க முடியலடா. ஏம்மா வா, எதிரி வா, ஹாஸ்பிட்டலுக்கு போவா. ஓ நான் வரமாட்டேன்டா, நான் வரவே மாட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனா கட்டுக்கட்டெல்லாம் போடுவாங்க, நான் வரமாட்டேன்டா. அடியே சின்ன பொண்ணு, எங்க அம்மாவை என்னடி பண்ண? ஏங்க என்னங்க நீங்க? நான் எங்கேயோ இருந்தேன், என்ன கூட்ட அவங்க ஃபேனை போட சொன்னாங்க, அதான் போட்டேன். அடியே லூசு, அவங்க ஃபேனை போட சொன்னாங்கன்னா ஃபேனை ஓரதுக்காக சுவிட்ச போட சொல்லியிருப்பாங்க. நீ அவங்க தள்ள ஃபேனே தூக்கி போட்டுருக்க. ஐயோ என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். பாவி, நீ தெரியாத பண்றதுக்கு என்ன சின்ன குழந்தைய நீ? சின்னத்துறை, இனிமே இந்த வீட்ல இவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இவ இந்த வீட்ல இருக்கிற மாதிரினா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். என்னங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, பேச தேவையில்ல, நீ ஒண்ணு பேசாத. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் மாட்டிக்கின்னு என் தலை வெடிச்சிடும் போல. நீங்க ரெண்டு பேருமே போக வேணாம், இந்த வீட்டை விட்டு நான் போற முத. என்னடி இது வசந்தி, நம்ம எல்லாரும் வந்துட்டு சின்ன பொண்ணை மட்டும் இன்னும் காணவே காணா. ஏகோ சின்ன பொண்ணு மாமியாக்காரி எதனா வேலை வாங்கிட்டே இருப்பான், அதான் அவளால வர முடியலன்னு நினைக்கிறேன். ஆமா கையப்பா பார்த்தாலும் வேலைன்னு ஒரே டென்ஷனால சரியான குடும்ப கரைச்சி. சரி விடுங்கடி, சின்ன பொண்ணு கதை தெரிஞ்ச கதை தானே, அவ எப்ப வராலோ வரட்டும். இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. விஷயமா? அது என்ன விஷயம்? ஆமாக்கா, எங்க வீட்டு பக்கத்துல இந்த சாவித்திரி அக்கா வீடு இருக்குல்ல, அவங்க வீட்டுக்கு யாரோ 2 பேர் வந்திருந்தாங்க. இதுல என்னடி இருக்குது? யாராவது விருந்தர் வந்திருப்பாங்க. இல்லக்கா, விருந்தடி மாதிரி இல்ல. அவங்கள பாக்கும்போது ஒரே சத்தமா இருந்துச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல. தூரத்துல இருந்து கேட்டதனால சரியா எனக்கு காதலே விழல. அடி எமி ஜாக்சன், அது யாருன்னா ஏகோ சாவித்திரி அக்காவுக்கு ஒரு பையன் இருக்கான்ல. சாவித்திரி அக்காவுக்கு பையனா? அவங்களுக்கு ஏதடி பசங்க இல்ல தாங்க, இப்போதைக்கு ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்கல்ல. அந்த பொண்ணு கூட ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி இருக்கும் பாருங்க. ஆமாடி வசந்தி, அந்த பொண்ணு ரொம்ப பாவம், இந்த பிசாசு கிட்ட மாட்டிக்கின்னு ரொம்ப கஷ்டப்படுது. ஆமாக்கா, அந்த வீட்டுல ஒருத்தி மேனாமணிக்கு இருக்கா. எப்ப பார்த்தாலும் தமிழே வாயில வராத, பேசும்போதெல்லாம் காத்து தான் வெளியே வரும். அட ஆமா, அந்த பொண்ணுக்கு தான் இந்த சிவா பையனை பேசி முடிச்சிருக்காங்கல்ல. பாவம், இந்த புள்ள நல்ல புள்ள பல இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்கின்னு இவன் என்னெல்லாம் படப்போறானோ தெரியல. ஆமாக்கா, அந்த பொண்ணு பேர் கூட காயத்ரி என்னமோ, சரியான பணப்பேய். ஆமா நான் கூட கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு காயத்ரி இந்த சாவித்திரி அக்காவோட அண்ணன் பொண்ணு போல. ஆமா அவளை வச்சுதான் இந்த சிவா மேல இருக்கிற சொத்து பூரா புடுங்கறதுக்கு பிளான் பண்ணிருக்கா. சீ, என்னதான் ஜென்மமோ தெரியல, இருக்கிறது பூரா பணப்பேயால இருக்கு. வாடி சின்ன பொண்ணு, இம்புட்டு நேரம் எங்க வரலையேன்னு பாத்துட்டு கிடந்தோம். என்ன சின்ன பொண்ணு அழுவறியா? அழுவுற மாதிரியே இருக்கு மூஞ்செல்லாம். எங்க? ஆமா என்னடி சின்ன பொண்ணு, இன்னைக்கும் உனக்கு உன் மாமியா கேள்விக்கு சண்டையா? ஆமா, என்ன ஒண்ணு கிண்டல் பண்ணாதீங்க. எப்ப பார்த்தாலும் என் மாமியா கேள்வி என்ன பொம்புக்குனே இழுத்துட்டு கிடக்கா. சரி எல்லாம் தெரிஞ்ச கதை தானே. வா வந்து உக்காரு வா. எதுக்கு இப்ப அழுதுட்டு கிடக்க? என்ன விஷயம்னு வந்து சொல்லு. என்னடி சின்ன பொண்ணு, நீ மாட்ட அழுதுட்டு கிடக்க? எல்லார் வீட்லயும் தான் இந்த பிரச்சனை இருக்குது, அதுக்காக நாங்கெல்லாம் அழுதுட்டா கிடக்கும்? அங்கங்க நடக்கிற சண்டையே அங்கங்க தான் முடிச்சுக்கணும். என்னாச்சு சின்ன பொண்ணு, என்ன பிரச்சனை? அழுத முழுத நிப்பாட்டு, என்ன விஷயம்னு சொல்லு. புஷ்பாக்கா, இந்த கதையை நீங்களே கேளுங்க. நான் மட்டும் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு கிடந்தேன். என் மாமியா கேள்வி எங்கேயோ வெளியில போய் ரொம்ப டென்ஷனா வந்து உக்காந்துச்சு. என்ன கத்தாத மேனியா கத்திட்டு கிடந்துச்சு. சரி என்னன்னு போய் கேட்டா, அங்க இருக்கு ஃபேனு, அதை போடுன்னு சொல்லிச்சு. ஐயோ, நீ ரொம்ப ஏடா கூடமான ஆளாச்சு, என்னடி பண்ண? நான் முன்னாடியே சொன்னங்க, ஃபேனை போட்டா வலிக்கும்னு சொன்னேன். அதுக்கு மேல சீக்கிரமா கதையை சொல்லுடி, வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் என்ன, ஃபேனை போட்டேன், அதுக்கு ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு நான் போகணும், இல்லன்னா நீ போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. ஏண்டி ஃபேனை போட்டதுக்கெல்லாமா வீட்டை விட்டு கிளம்ப சொல்லுவாங்க? என்ன புஷ்பாக்கா, நீங்களும் புரியாத பேசுறீங்க. நான் ஃபேனை போட்டது அவங்க தலையில போட்டேன். சரியாதான் செஞ்சிருக்கா, இதுக்கு அவங்கள வீட்டை விட்டு போகணும். வசந்தி அக்கா, கொஞ்சம் வாய மூடுங்க. எரியிற நெருப்புல எண்ணெய கொண்டு ஊத்தாதீங்க. சரி விடுடி, சின்ன விஷயம் எல்லாம் சரியா போயிடும். அதுக்கெல்லாம் இப்படி உட்காந்து அழுதுட்டு கிடந்தா இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. சின்ன பொண்ணு, என் அத்தைக்கு நடந்த கூத்தோட இந்த கூத்து எவ்வளவோ தேவலாம். என்ன வசந்தி, நீ என்ன பண்ண? ஓ மாமியாக்காரியே? நான் என்ன பண்ண, என் மாமியா கேள்வி ஒரு நாள் சோறு சாப்பிட்டுட்டு இருந்தா, தண்ணி எடுத்துனுவான்னு சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு? தண்ணி எடுத்து குடுக்கலான்னு போனா எங்க வீட்டுக்கார வச்சிருந்த பாட்டில் தண்ணியெல்லாம் எடுத்து போய் கொடுத்தேன். ஐயோ, இது நல்லா கூத்தாகுதே. ஆமாக்கா, அந்த தண்ணி எடுத்து போய் கொடுத்துதான் என் மாமியாக்காரி குடிச்சுப்புட்டு அன்னைக்கு நைட்டு பூரா டண்டனக்கான்னு ஒரே கச்சேரி தான். வசந்தியக்கா, உன் மாமியாக்காரி கிட்ட நீங்க மாட்டிக்கல, அவங்கதான் உன்கிட்ட மாட்டிக்கினாங்க. பாத்தி அடிச்சுன்னு பொண்ணு, இதெல்லாம் சாதாரணமான விஷயம். இதுக்கு உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது.
முடியாது. அதெல்லாம் கடந்து போறதாண்டி வாழ்க்கை. சரி புஷ்பாக்கா, உங்ககிட்ட வந்த உடனே தான் இப்ப எனக்கு மனசே நிம்மதியா இருக்கு. புஷ்பாக்கா, நாளைக்கு மறுநாள் என் மௌனுக்கு பிறந்த நாள் வருது. அதுக்கு என்னடி வந்து பிரியாணி நல்லா சாப்பிட்டுட்டு வரோம். நான் பிரியாணி எல்லாம் போடல, புளி சாதம் தான் செஞ்சு குடுக்கலான்னு இருக்கேன். சரி, எனக்கு கஞ்ச பீஸ்னாரி, நீ பிரியாணி போட்டா எங்க செலவாயிடுன்னு வெறும் புளி சாதத்தை போட்டு கொடுக்க போற பாரு. சொல்லிட்டி வசந்தி, என்னடி பண்ணணும்? ஏக்கோ, நாளைக்கு போயிட்டு பிள்ளைங்களுக்கு துணி எல்லாம் எடுத்துக்கணும் வரணுக்கா. அதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ பிறந்த நாளுக்கு அந்த பலூனு, அதுக்கப்புறமா இந்த ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி ஒட்டுவாங்கல்ல, அந்த ஸ்டிக்கர் எல்லாம் வாங்கிட்டு வரணும். நாளைக்கு எல்லாரும் கிளம்பி ரெடியா இருங்க. கும்பலா ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். சரி டீ, போயிட்டு வந்துடலாம். நல்ல ஒரு பெரிய கடையா பார்த்து போய்க்கலாம், அப்பதான் எல்லாமே வாங்கிக்க முடியும். ஆமா ஆமா, மாலுக்கு போலாம், அங்கதான் எல்லாமே கிடைக்கும். ஆமாண்டி, நான் எடுத்துட்டு போற 500 ரூபாய்க்கு மாலுக்கு போவாங்க. மாலுக்கு உள்ள கூட சேர்க்க மாட்டாங்க பாத்துக்க. ஓ, ஆன்ட்டி இங்கதான் இருக்காங்க. ஆன்ட்டி கிட்ட சொல்லுவோம். ஆன்ட்டி வாமா காயத்ரி, வா உட்கார் வா. இல்ல ஆன்ட்டி, பரவாயில்ல இருக்கட்டும். சொல்லுமா காயத்ரி, என்ன விஷயம்? ஆன்ட்டி அது வந்து சொல்லுமா, இதுல என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஆன்ட்டி, முன்ன மாதிரி சிவா என்கிட்ட இப்பதான் பேசுறதே இல்ல. நான் பேசலாம்னு போனா கூட அவன் என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறான். சோ சேடா இருக்க ஆன்ட்டி எனக்கு. ஓஹோ அப்படியா? இங்க பாருமா காயத்ரி, அவன் இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான்ல, கொஞ்ச நாள் இரு காயத்ரி, போக போக எல்லாமே சரியாயிடும். உன்கிட்ட சிவா நார்மலாவே பேசுவான் பாரு. ஆன்ட்டி, எனக்கு என்னமோ அந்த குண்டு பொண்ணு வந்ததுனாலதான் இவன் என்கிட்ட அவாய்ட் பண்றானு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் இருக்காது காயத்ரி, அவ என்ன உன்னை விட அழகா? அவ ஆளும் அவ மூஞ்சியும். சிவா எங்கேயும் போக மாட்டான். இவ்வளவு நாள் வேலை செஞ்சுட்டு இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்கான். அதான் அவன் கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம இத பத்தி பேசலாம். ஓகே ஆன்ட்டி, அப்ப சரி, நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன் ஆன்ட்டி. ஷாப்பிங் போறியா? நீ வேணா சிவாவை கூட்டு பாரு. ஓ ஏன் ஆன்ட்டி, ஷுவர், நான் கூட்டிட்டு போறேன் சிவாவை. பார்த்து பகுமனமா நடந்துக்க காயத்ரி. ஓகே ஆன்ட்டி, நான் போய் சிவாவை கூட்டிட்டு போறேன். பாய் ஆன்ட்டி. ஓகேமா. கோரே கோரே கோரே. ஓ சிவா, நீ பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? ஓகே, நல்ல மூடல தான் இருக்கான். எப்படியாவது பேசி கூட்டிட்டு போயிடணும். சிவா. ஹே காயத்ரி, வா வா உட்கார் வா. இல்ல பரவாயில்ல சிவா. சிவா, நான் வெளியில ஷாப்பிங்க்கு போயிட்டு இருக்கேன். வாய போயிட்டு வந்துருவோம். ஷாப்பிங்க்கா? சரி, நான் வீட்ல தானே இருக்கேன். சரி, சும்மா போயிட்டு வருவோம். ஓகே காயத்ரி, வா போயிட்டு வரலாம். ஓ தேங்க்ஸ் சிவா. ஓகே, நான் போயிட்டு கிளம்பிட்டு வரேன். ஆனா காயத்ரி. என்ன சிவா? காயத்ரி, சுந்தரியும் ஒரு வார்த்தை கூப்பிட்டுடு, அவங்களையும் கூட்டிட்டு போலாம். என்ன சிவா, சுந்தரி எதுக்கு? அவங்க வேண்டாம், நாம 2 பேர் போயிட்டு வந்துடலாம். என்ன காயத்ரி பேசிட்டு இருக்க? அவங்க வந்ததுல இருந்தே ஒரே ஒரு சாரி தான் போட்டுட்டு இருக்காங்க, வேற எந்த துணியும் எடுத்துட்டு வரல. அதான் அவங்களையும் கூட்டிட்டு போனா அவங்களும் சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்கல்ல, அதுக்குதான். ஓ ஓகே சிவா, நீயே கூப்பிட்டுட்டு வா, நான் போய் கிளம்புறேன். ஹாய் சுந்தரி, என்ன பண்றீங்க? வா சிவா, ஏதாச்சும் சாப்பிட வேணுமா? எதுவும் வேணாம். அம்மா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல சிவா, நான் ஒரே இடத்துல இருக்கிறதுனால போர் அடிக்குது இல்ல, அதான் கிச்சன் பக்கம் வந்து எதனா செய்ய முடியுமான்னு செஞ்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, நீ எது செஞ்சாலும் சாப்பிடுற மாதிரி இருக்கும்ல. சிவா, ரொம்ப நக்கல் பண்ணாத சிவா. சும்மாதான் கேட்டேன். சுந்தரி, பாத்தீங்களா, நீங்க சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கிறீங்க. நீங்க என்னடான்னா சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போயிருக்கிறீங்க. சரி விடு சிவா, அது நடந்து முடிஞ்சு போனது. சரி சரி சுந்தரி, நான் உங்களை சேடாக்கல, ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்தேன். சொல்லு சிவா, என்ன விஷயம்? நானும் காயத்ரியும் ஷாப்பிங் போயிட்டு இருக்கேன். நீயும் வாயேன், உனக்கு ஏதாச்சும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். ஓ அப்படியா? போட்டுக்கிறதுக்கு சுத்தமா ஒரு துணியும் கிடையாது, எதுவுமே இல்ல. இந்த ஒரு Dress மட்டும் தான் இருக்குது. ஆனா சுத்தமா கையிலயும் காசு இல்ல. இல்ல, நம்ம போக வேணாம், இன்னொரு நாள் கூட போய்க்கலாம். அவங்களே போயிட்டு வந்துட்டோம். இல்ல சிவா, நான் வரல, நீங்க போயிட்டு வந்துருங்க. எதுக்காக சுந்தரி? நீங்க வந்ததுல இருந்தே ஒரே சாரி தான் போட்டிருக்கீங்க, வேற எதுவும் Dress எடுத்துட்டு வரல. அப்புறம் எது நீங்க மாத்தி போட்டுப்பீங்க? இல்ல, அது வந்து. என்ன அது வந்து? சொல்லுங்க, என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொன்னாதானே தெரியும். இல்ல சிவா, என் கையில சுத்தமா காசு எதுவும் இல்ல, அதான் வந்து எப்படி வாங்குறதுன்னு யோசிக்க. ஓ, இதுதான் விஷயமா? அத பத்திலாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. வாங்க, நான் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன். இல்ல வேண்டாம் சிவா, பரவாயில்ல இருக்கட்டும். ஐயோ, நீங்க சும்மாவே வாங்க வேணாம். நீங்க இத கடனா கூட வாங்கிக்கோங்க. எவ்வளவு தர நான் கொடுக்கறனோ அதை ஒரு நோட்ல போட்டு எழுதி வச்சுக்கோங்க. காசு வந்தோடனே எனக்கு திருப்பி தந்துருவீங்க. சிவா. பரவாயில்ல, என்ன ஒரு கடங்காரனாவது நீங்க ஏத்துக்கினீங்களே. சரி வாங்க போவோம். சிவா, ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன விஷயம்? சொல்லுங்க. சிவா, ரொம்ப தேங்க்ஸ். என்கிட்டலாம் யாருமே பேசவே மாட்டாங்க. என் உருவத்தை வச்சு யாருமே என் கிட்டவே வர மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, கிண்டல் பண்ணி தான் சிரிப்பாங்க. இவங்களுக்கு மத்தியில என்ன ஒரு பொண்ணா நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, இதுதான் பெரிய விஷயம். இங்க பாருங்க சுந்தரி, நீங்க தேவையில்லாத எதையும் போட்டு மனசுல குழப்பிக்க வேணாம். இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. அடேங்க அப்பா, எவ்வளோ பெரிய துணி கடை. ஏண்டி வசந்தி, உன் மவனுக்கு இங்க துணி எடுத்தா தான் பிறந்த நாளே கொண்டாடுவியே என்ன? என்னடி சின்ன பொண்ணு, நான் வச்சுக்கிறதோ ஒத்த புள்ள, அதான் அவனுக்கு நல்ல காசுலயே துணி எடுத்து கொடுக்கலான்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, பொல்லாத புள்ள, இவ மட்டும் தான் ஒத்த புள்ளைய பெத்து வச்சிருக்கா பாரு, ஓவரா சீன் போடுறா. ஏண்டி வசந்தி, நம்ம ஊர் பக்கத்துலயே நிறைய கடை இருக்குது, சின்ன சின்ன கடை. அங்கேயே எடுத்துட்டு இருக்கலாம்ல. இவ்வளவு பெரிய கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கியே, இந்த லைட், இந்த ஃபேன், இந்த ஏசிக்கெல்லாம் இதுக்கே முக்காவாசி காசை புடிங்குவாங்க.
அட போக்கா, நம்ம பசங்களுக்காக இவ்வளவு தர செலவு பண்றோம், இங்க வந்து துணி எடுத்தா என்ன ஆக போகுது? நம்ம தான் இங்க வந்து எடுத்து போட முடியல, அட்லீஸ்ட் பசங்களாவது எடுத்து போட்டு போட்டுமே. ஆமா ஆமா, உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது. சரி சரி போங்க, போய் பார்த்து எடுப்போம். ஆமா ஆமா போங்க, சீக்கிரமா போனா தான் ஜூஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா காலி ஆயிடும். ஏ கட்டக்குரலி கவிதா, நீ ஜூஸ் குடிக்க தான் வந்த நீ எனக்கு நல்லாவே தெரியும். நேத்து நீ தாண்டி சொன்ன அவளை மாலுக்கு கூட்டி போன்னு, அதான் அவ இங்க கூட்டிட்டு வந்திருக்கா போல. எப்படி நம்மளுக்கு ஒரு ஜூஸ் ஃப்ரீயா கிடைக்கல, அதுக்கு தான் இந்த பிளான். நல்லா போட்ட போவோம் பிளான். என்னடி இது, இங்க எல்லாமே லேடிஸ் துணியா தான் இருக்குது, அதுவும் நம்ம போடுற மாதிரி தான் இருக்குது, குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் இல்லவே இல்ல. இருக்கண்டி எபி ஜாக்சன், இவ்வளவு பெரிய பில்டிங், அவங்க வேற வேற ரூம்ல வச்சிருப்பாங்கல்ல, வா இங்க யாராச்சும் இருந்தா கேட்டு பாப்போம். வாங்க மேடம் வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? தம்பி, வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பசி, ஒரு செட்டு பூரி கொடுப்பா. ஆமா, எனக்கு அப்படியே ஒரு ஆப்பிள் ஜூஸ். என்னது பூரி ஜூஸா? ஏமா அதெல்லாம் இங்க கிடைக்காது, இது துணி கடை. துணியில என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா. அப்படி புரியுற மாதிரி பேசு தம்பி, துணி கடை தானே, துணியில என்ன வேணும்னு கேளு. முட்டையா என்ன வேணும்னு கேட்டா இப்படிதான் கேப்பாவ. பைத்தியமா இதுங்க, காளியாங்கத்திலேயே இந்த கும்பல கிட்ட வந்து மாட்டிக்கினே. என்னப்பா தம்பி, ரொம்ப நேரம் மூச்சிட்டு கிடக்க, இருக்கா இல்லையா? கூப்பிடுவோம் மேனேஜரை. மேடம் மேடம் இருக்கு மேடம். எந்த மாதிரியான ட்ரெஸ் வேணும் உங்களுக்கு? சாரி வேணுமா இல்ல குர்த்தி வேணுமா? மேனேஜர் என்ன உடனே அந்த புள்ள எப்படி பயந்தோடுது பாரு. என்னது குர்த்தியா? குர்த்தி ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு வேண்டாப்பா. மேடம் குர்த்தி இல்ல, குர்த்தி ட்ரெஸ், குர்த்தி. அதான் சொல்றாங்களே, அப்படிலாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு. நாங்க என்ன கேக்குறோமோ அதை மட்டும் கொடுத்தம்பி, தேவையில்லாத வள வளன்னு பேசாத. மேடம் உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லுங்க. தம்பி, இந்த பிறந்த நாள் விழாவுக்கு சின்ன பசங்க எல்லாம் போட்டுக்குவாங்கல்ல, போட்டுக்கிட்டே கேக் வெட்டுவாங்க பாரு, அந்த மாதிரி நல்ல ஒரு துணியா, காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து போடு. இருக்குக்கா, ஆனா அது வேற ஃப்ளோர், வாங்க போலாம். ஓ, அப்ப என்ன நினைச்சேன் இந்த இடத்து பூரா லேடிஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்குதுன்னு. மேடம் இந்த செக்ஷன்ல பாருங்க, இங்கே எல்லாமே கிட்ஸுக்கான செப்பரேட்டா துணி எல்லாமே கிடைக்கும். சூப்பரா இருக்கும், போய் பாருங்க. முட்டைக்கண்ணா, துணி மட்டும் சூப்பரா இல்ல, உன் மண்டையை உடைச்சிருவேன் பாத்துக்க. ஏய் வசந்தி, இங்க வாடி, இங்க ஒரு கருப்பு கலர்ல துணி இருக்கு, இது உன் பையனுக்கு நல்லா இருக்கும். இது என்ன Dress? பார்க்க சூப்பரா தான் இருக்கு, ஆனா வெறும் சட்டையால இருக்கு, இத போட்டா அவனே முழிடுவானே. ஏய் வசந்தி, இப்ப வளர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி துணி தான் போடணும், இதுதான் நல்ல ஃபேஷனா ஸ்டைலா இருக்கு, நீ இதையே எடுத்துக்கோ. ஐயோ பூரா மெண்டலுவே, இந்த துணியை எடுத்து அந்த பையனுக்கு போட்டா நல்லா இருக்குமா சொல்லு? ஆமா, இது என்ன நல்லா இருக்குதுன்னு இவ சூப்பரா இருக்குன்னு சொல்றா. ஆமாக்கா, இந்த துணி எங்கேயோ நான் பாத்திருக்கேன். எங்க பாத்திருக்கேன்? இந்த மழையில எல்லாம் போட்டு போவாங்கல்ல, இது கூட பேரு ரெயின் கோட்டு, அந்த துணிக்கா இது. ஓ, அதனாலதான் எனக்கு இத பார்த்த உடனே பிடிச்சிருச்சோ. மெண்டல் நான் தான் மெண்டல்னு பார்த்தா என் கூட வந்துக்கிறது பூராவும் மெண்டலா இருக்கே. ஐயோ, சரி இப்படியே ஒரே துணி பார்த்துட்டு இருக்கா டைம் சீக்கிரமா போயிடும். வாங்க எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு துணி எடுப்போம், அப்புறமா எது நல்லா இருக்குதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ. வாங்க. புஷ்பாக்கா சொல்றது சரிதான், நான் போயிட்டு ஒரு நல்ல துணியை பார்த்து எடுக்கிறேன். என்ன இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டாங்க, நானும் போயிட்டு எதனா ஒரு துணி எடுத்துட்டு வரேன். சே, கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இந்த கருப்பு கலர் கோட்டை எவ்வளவு அழகா இருக்குது. நாமளே இதே மாதிரி அடுத்த பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி ஒரு கோட்டை எடுத்துக்கணும், அப்பதான் ரொம்ப சூப்பராவும் அழகாவும் இருக்கும். சே, என்ன கடை இது? பார்க்கதான் பல லைட்டை போட்டு வச்சிருக்கான், ஆனா துணியெல்லாம் பார்த்தா ஒரே அழுக்கா இருக்கு. எப்பா, நம்மளால இந்த துணியை பார்க்க முடியாது, ஒரே குளிர். இந்த ஏசியை போட்டு சாவடிக்கானுவே. செத்த நேரம் அப்படி போய் கீழே உட்காருவோம். என்ன புஷ்பாக்கா உட்காந்துட்டீங்க, ஏதாச்சும் துணி எடுத்துட்டீங்களோ? அடி போட்டி, காலெல்லாம் ஒரே நோக்கடா நோவுது, அதான் செத்த நேரம் வந்து கீழே உட்காந்து கிடக்கேன். நான் எந்த துணியும் எடுக்கல பாரு, எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல பாத்துக்க. ஐயோ, எனக்கு ஒரு துணி கூட பிடிக்கலக்கா. இந்த லைட்டை போட்டு இந்த துணியெல்லாம் பளிச்சுன்னு நல்லா கலரா ஆக்கி வச்சிருக்கானுவ. ஏமா இங்கெல்லாம் உட்கார கூடாது, எந்திரிமா. ஏ முட்டை மூஞ்சி, உனக்கு என்னடா? எனக்கு ஒரே கால் வலி, அதனால செத்த நேரம் கீழே உட்காந்த. என்னைய இப்ப எந்திரின்ற? ஏமா இங்கெல்லாம் உட்கார கூடாதுமா, நீங்க உட்கார்ந்தா வெளியில சேர் போட்டுருக்காங்க, அங்க போய் உட்காருங்க. ஏய் தம்பி, அவங்க தான் கால் வலிக்குதுன்னு சொல்றாங்களே, கொஞ்ச நேரம் தானே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உனக்கு என்ன வந்துச்சு? இங்க பாருங்க மேடம், இங்கெல்லாம் உட்கார்றதுக்கு ரூல்ஸ் கிடையாது. இங்கெல்லாம் நிறைய கஸ்டமர் வருவாங்க போவாங்க, நீங்க வேணா வெளியில போங்க. டேய் மாங்கா மூஞ்சி, யார பார்த்து வெளியே போன்னு சொல்ற? இந்த கடைக்கு நாங்க துணி எடுக்க வந்துக்கிறோம், அதுவும் காசு கொடுத்து வாங்க வந்துக்கிறோம். இங்க உட்கார்றதுக்கு, படுக்கிறதுக்கு, உருள்றதுக்கு கூட எங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. ஆஹா, புஷ்பாக்கா நல்லா பின்றாவளே. மேடம் சொன்னா புரிஞ்சுக்கீங்க மேடம், ஆர்டர் வந்தா என்னதான் திட்டுவாரு, தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. இதெல்லாம் ஒண்ணும் சரி வராது, மேனேஜர் கூட சொல்லிடணும். தம்பி முட்டைக்கண்ணு மூஞ்சி, இங்க பாருப்பா, நாங்க வந்து கடைக்கு வந்திருக்கோம், இங்க எத்த வந்து நாங்க உட்காரத்துக்கு முழு உரிமை எங்களுக்கு உண்டு. நீ உட்கார விடுறியா, இல்லைன்னா உங்க மேனேஜரை கூப்பிடு, நான் அவங்கள பார்த்து பேசணும். மேடம் மேனேஜர்லாம் வந்தா ரொம்ப பிரச்சனையாயிடும் மேடம், அதோட என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அந்த பையன் இருக்குதுல்ல, அப்படின்னா வாய முடிக்கின்னு ஓரமா போய் நில்லு. என்ன இது கடை, ஒரு துணி கூட நல்லாவே இல்ல, பூரா துணி பழைய துணி. இல்ல மேடம், இது எல்லாமே புது துணி, நேத்து தான் ஸ்டாக் வந்துச்சு. போய் சொல்லாத, இது எல்லாமே பழைய துணி, நல்லாவே இல்ல அந்த துணி ஒண்ணு கூட. இங்க பாரு, இந்த கருப்பு கலர் கோட் மட்டும் தான் நல்லா இருக்கு, மீதி எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு இதெல்லாம் சுத்தமா சரிபடாது. வசந்தியை கூப்பிட்டு நம்ம வேற கடைக்கு போவோம். மேடம் இருங்க, இங்கேயே வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சமான துணி இங்கவே நல்லா இருக்கு, இங்கவே பார்த்து வாங்கிக்கோங்க. வசந்தி, ஏன் நாலு முடி ஏமா நேரம் துணியை தேடிட்டு கிடப்ப, அங்க என்ன துணி இருக்குதுன்னு தேடிட்டு கிடக்க. இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாரு, இங்க ஒரு பூகம்பே வெடிச்சு கிடக்கு. ஆமா, இந்த துணியெல்லாம் பார்க்க எல்லாமே மங்களா இருக்குது, ஒண்ணு கூட நல்லாவே நல்லா பிரைட்டாவும் நல்லா கலராவும் இல்லவே இல்ல. ஆமாண்டி, இந்த பையன் லைட் போட்டு நல்லா பளிச்சுன்னு காட்டுறான். அதுக்குதான்
நான் முதல்ல சொன்னேன். இங்க பாரு, இந்த கருப்பு கலர் கோட்டை நல்லா தான் இருக்குது. இதையே நம்ம எடுத்துக்கலாம். இவ ஒருத்தி இந்த கருப்பு கலர் கோட்டுன்னு பேசாத, அதை தூக்கி போட்டுடி. அது என்ன நல்லா இருக்குதுன்னு அதை எடுத்து வச்சிருக்கேன். வா நம்ம வேற கடைக்கு போய் துணி எடுத்துக்குவோம். மேடம் இவ்வளவு பேர் வந்துட்டு துணி எடுக்காம போனீங்கன்னா எங்க பாஸ் அதோட என் சீட்டை கிழிச்சிருவாரு. தயவு செஞ்சு எதனா ஒரு துணியை பார்த்து எடுத்துட்டு போங்க. சீ, இது எல்லாம் துணின்னு சொல்லாத. இந்த துணியெல்லாம் வாரி போய் நான் கறி துணிக்கு தான் போடணும். எல்லாரும் வாங்க, நம்ம ரோட்டு கடைக்கு போய் ஒரு நல்ல துணியை பார்த்து எடுத்துக்கலாம். என்ன செல்லத்தாயி தனியா உட்காந்துட்டு கிடக்குவா? மருமவ எங்க? என்ன பார்வதி அக்கா வந்தது வராதுமா அவளை பத்தி கேக்குறீங்க? செல்லத்தாயே, நான் ஒண்ணு தப்பா கேட்கல. எங்க உன் மருமவளை காணாமே குழந்தைய வச்சு விளையாடி கிடைக்கேன்னு பார்த்தேன். அவ எங்க போறா எங்க வரான்னு எங்க என்கிட்ட சொல்லிட்டு போறா? இந்த குழந்தைய பார்த்துக்க 10 நிமிஷத்துல வாரேன்னு சொல்லிட்டு போனா. இன்னும் ஆளிங்கான்ல தலையங்கான்ல எங்க கும்ப கூட்டி யார் வாயை பார்த்து பேசிட்டு கிடக்காலும் தெரியல. ஓ அப்படியா செல்லத்தாயி, உன் மருமவ இந்த கடை பக்கம் போன மாதிரி பார்த்தேன், அதான் கேட்டேன். என்னக்கா சொல்றீங்க? என் மருமவ கடை பக்கம் போனாலா? ஆமா செல்லத்தாயி, என் மருமவ ஓ மருமவ இப்ப இந்த வசந்தி ஒரு 4-5 பேராச்சும் எதுக்குன்னு போய் காலுவேன். ஆனா எதுக்கு போனாலும் தெரியல. பாத்தியாக்கா, ஒரு 10 நிமிஷத்துல வாரேன்னு சொல்லிட்டு போனவே இந்த கடைக்கு போனதை என்கிட்ட சொல்லவே இல்லக்கா. என்ன பண்றது, எனக்கு வந்த மருமவளும் சரியில்லை, உனக்கு வந்த மருமவளும் சரியில்லை. இல்லையா, இன்னைக்கு வரட்டுக்கா, இன்னைக்கு வரட்டும். இன்னைக்கு 2த்துல ஒரு முடிவை அவகிட்ட கேட்காம விட மாட்டேன் நானு. சரி செல்லத்தாயி, நான் வாரேன். எனக்கு வீட்டுல போய் நிறைய வேலை இருக்கு. அதாவது அப்படியே போட்டு போய்க்கிறேன். நான் தான் போய் எடுத்து புடிச்சு எனத்த கழுவி வைக்கணும். சரி நான் வாரேன். அழாதம்மாக்கா, அழாத. என் பட்டுல என் செல்லல என் புச்சில்ல என் மடி கணிசுக்கா, அழாதம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வந்துருவா. அழாதம்மா. ஒருவேளை குழந்தை பசியில தான் அழுமோ. சரி போய் பாலை எடுத்து வந்து கொடுப்போம். பாவி எங்கதான் பாலை வச்சுட்டு போய்க்கிறான்னு தெரியல. குழந்தை வேற ஒரே அழாத மேனியா அழுதுட்டு கிடக்கு. இருமா அழாதம்மா கணிசுக்கா, அதோ கொஞ்ச நேரத்துல பாலை கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். மருமவளே ஆளிக்கானா பாலை எங்கதான் எடுத்து வச்சிருக்காளோ தெரியல. பாலு காசாத கிடக்கு. பாலை கூட காசாத குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு அவ எங்க போயிருக்கா? இன்னைக்கு வரட்டும். அவளுக்கு இன்னைக்கு தீர்மானம் வச்சாதான் அவ திருந்துவா. இல்லைன்னா அவ சரி வரவே மாட்டா.